சொல்லடங்கா சூட்சுமம் ஒன்று பங்காரமா என்ற ஒற்றை சொல்லில் அடங்கியதோ அளவில்லா பிரம்மாண்டம் ஒன்று கலியுக அவதாரமாகி சக்தி யுகம் படைத்து விட்டதோ கங்கு கரை காணாத கடல் ஒன்று கருவுரு கொண்டு பங்காரு குரு வடிவம் கொண்டதோ என்று வியக்கும்படி சக்திகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நமது ஆன்மீக குரு அருட்பெரும் தெய்வம் பங்காரம்மா அவர்கள் நிகழ்த்து வருகிற அற்புதங்கள் ஏராளம். அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய பெண்கள் இன்று நம்மிடையே பகிர்கிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஒவ்வொருவரின் அற்புத அனுபவங்களை கேட்டு ஆன்ம விழிப்பினை பெறலாம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில் பண்ருட்டி சக்தி பீடத்தை சேர்ந்த சக்தி திருமதி ரேவதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். நான் பண்ருட்டி சக்தி பீடத்துல இருந்து பேசுறேன். என்னோட பேர் ரேவதி. நான் செஞ்ச சிறு சிறு தொண்டுக்கே அம்மா எனக்கு நிறைய அற்புதங்களை எனக்கு செஞ்சிருக்காங்க. நம்ம செய்யற சிறு தொண்டுக்கே அம்மா இவ்வளவு அற்புதங்களை எனக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அதை நினைச்சு நான் ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறது எங்க பாட்டி கூட கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். எங்க பாட்டி கூட போயிட்டு அங்க பண்ற அந்த வழிபாடு, அவங்க பண்ற அந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு நான் அம்மாவை பார்த்துட்டு கும்பிட்டு சிறு வயசுல வீட்டுக்கு வந்துருவேன். அப்புறமா அது நாளடைவுல ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் தொண்டுல ஈடுபட்டேன். பிரியா அப்படின்ட்டு அவங்க மன்றத்துல அவங்கதான் எனக்கு நிறைய விஷயங்களை கற்பித்துட்டே வந்தாங்க. நிறைய கத்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி தொண்டு செய்யணும், என்ன செய்யணும், முறைப்படி எப்படி செய்யணும் அப்படின்றதுல அவங்கதான் எனக்கு டீச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல இந்த சிறு சிறு தொண்டு நான் கோயிலுக்கு அங்க சித்தர்பீடத்துக்கு போற வாய்ப்பு எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. அம்மா கிட்ட அங்கேயும் தொண்டுக்கு போயிருக்கேன். இங்கேயும் அம்மாட்ட தொண்டு செஞ்சிருக்கேன். எனக்கு இதுல அம்மாவோட பெரிய அற்புதங்கள்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லவ் மேரேஜ் தான். லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்காங்க. இதுல அம்மாட்ட நான் என்ன பண்ணேன்னா, பாத பூஜை முதல் முறையா அம்மாட்ட பாத பூஜைக்கு நான் அப்பதான் என்னோட திருமண அழைப்பு எடுத்துட்டு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அம்மாட்ட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜைக்கு போயிருந்தேன். அப்ப பாத பூஜைக்கு போயிருந்த போது அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு பதட்டமாவும் கொஞ்சம் தயக்கமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. அப்ப உள்ள போயிட்டு அம்மாட்ட என்னோட இன்விடேஷன், அதுதான் அம்மாவை முதல்ல நான் நேர்ல சந்திச்சது அம்மாவை அப்பதான். இது வரைக்கும் நான் அம்மாவை நேர்லயோ பாதத்தையோ தொட்டு வணங்கினதே இல்ல. அப்பதான் அம்மாவை நான் நேர்ல பார்த்தனால எனக்கு ரொம்ப பதட்டமாவும் இருந்துச்சு, அதே சமயத்துல ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. அப்ப என்னோட இன்விடேஷன் அம்மாட்ட வச்சுட்டு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சு நின்றுட்டு இருக்கணும். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட உன்னோட திருமணம் சிறப்பா நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. நான் என்ன போனனோ அது அம்மா தன்னோட அவங்களே சொன்னாங்க, உன்னோட திருமணத்தை நான் சிறப்பா நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால பேச முடியல. நான் திகைச்சு அப்படியே நின்னுட்டேன். நான் என்ன அம்மாட்ட பேசணும்லாம் நினைச்சு போனோன்னு எதுவுமே அம்மாட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் திருமணம் சிறப்பா நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன எதிர்பார்த்து போனோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்கு நீ ஏன் போற அப்படின்னு என்ன கேட்டாங்க. என்னால அதை புரிஞ்சுக்கிற வயசு அப்ப இல்ல. அதையும் மீறி நான் திருமணம் பண்ணி அந்த வீட்டுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால நான் திருமணம் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு தான் நான் போனேன். ஒரு கடந்த 6 வருடங்களா எல்லா துன்பங்களும் அனுபவிக்க வேண்டியது எல்லாமே அனுபவிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா அம்மா சொல்ல மீறி நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். அம்மா போகாத அப்படின்னு சொன்ன வார்த்தையை மீறி நாங்க போயிட்டேன். திருமணம் ஆகி அந்த வீட்டுக்கு போகாத அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு வேர்ட் சொன்னாங்க, அதை மீறி போயிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை மதிக்கணும்ன்றதுக்காக திரும்ப நான் என்ன பண்ணேன்னா, மன்னிச்சிடுங்கம்மா, நீங்க உங்க சொல்ல மீறி நான் இங்க வீட்டுக்கு வந்தேன், அதனால எல்லாமே அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு மறுபடியும் வெளியே ஏறதுக்கு அம்மா கிட்டயே வழியை கேட்டேன். அப்ப நிறைய வழிபாடு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அம்மா என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே பின்பற்ற ஆரம்பிச்சேன். அம்மா சொல்றதை கேட்டாலே நம்ம வாழ்க்கையில எல்லா துன்பங்கள்ல இருந்து மீண்டு வெளியே வந்துடலாம் அப்படின்றத அந்த 6 வருடங்கள்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அம்மா நான் வழிபாடு தான் பண்ண ஆரம்பிச்சேன். வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தேன். வழிபாடு பண்ணும்போது நிறைய அற்புதங்கள் அம்மா எனக்கு செஞ்சாங்க. அதுல ஒரு அற்புதம் தான் ரொம்ப மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு பார்த்தேன்னா, நான் எப்பயுமே படுத்து தூங்குற அந்த பெட்டுக்கு பின்புற ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல அம்மாவோட சக்தி ஒளி புத்தகமும் அம்மாவோட புகைப்படமும் என் பின்புறத்துல எப்பயுமே வச்சிருப்பேன். அது அம்மா வணங்கிட்டுதான் நான் போய் தூங்குவேன். அந்த இடத்துல அம்மா என்ன ஒரு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா, இது நான் வழிபாடு எல்லாம் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மா இந்த மாதிரி காட்சி எல்லாம் தர ஆரம்பிச்சாங்க. தூங்கிட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்க, அம்மா நீ என்ன அம்மான்னு கூப்பிடுன்னு அவங்க எப்பயுமே அவங்க பேசுற மாதிரி ஒரு விரல காட்டி என்ன அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. 3 தடவை சொன்னாங்க. நான் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாவும் ரொம்ப நம்ம அழுது அம்மா நம்ம நேர்ல வந்தா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும், அந்த சந்தோஷத்தோட அம்மா அம்மா அம்மா
அப்படின்ட்டு அவங்க கூப்பிடுன்னு சொல்றாங்க. நான் கூப்பிடுறேன். அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கேன். அந்த இதுலயே கூப்பிட்டுட்டே இருக்க சந்தோஷத்திலே ஒரு சிவப்பு நிற உருண்டையும் ஒரு பச்சை நிற உருண்டையும் அம்மா என் மேல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி மேல போட்டுட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. எனக்கு மறக்க முடியாத ஒரு காட்சி அம்மா கொடுத்ததுன்னா அந்த ஒரு காட்சி தான். சொல்லும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு அம்மா நேர்ல காட்சி தந்த அந்த ஒரு காட்சி தான் எனக்கு பெரிய வாழ்விலே பெரிய அற்புதம். அடுத்தது இந்த அந்த வீட்டுக்கு அம்மா போக வேணாம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த வீட்டுல இருந்து வெளியேறதுக்கு அம்மாவே வழி எனக்கு ஒரு வழி காட்டினாங்க. உடனே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே ஏறி வந்துட்டு எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, இந்த 6 வருடங்களை எல்லாமே அனுபவிச்சுட்டேன். அந்த வாடகை வீட்டுக்கு மாறி வந்துட்டேன். அம்மா சொன்னாங்க, அப்ப நம்ம கேட்கல, இப்ப நம்ம மாறி போறோம், அம்மா நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு முதல் நாள் வாடகை வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிருக்கேன். நைட்டு தூங்குறேன். அப்ப அம்மா வந்து கனவுல சொல்றாங்க, நான் உன் கூடயே தான் இருக்கேன், என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த வார்த்தை எப்பயுமே சொன்னதில்லை. அதுவும் மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் என் கணவருக்கு வந்து உடல் நல சரியில்லாம போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன ரீசன் ஏன் எதுவுமே எல்லா டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தோம், என்ன ரீசனே தெரியவே இல்லை. அப்ப தொடர்ந்து அம்மாவோட வழிபாடு மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். வேற எதுவுமே ஹாஸ்பிட்டல் டாக்டர் யாரையுமே நம்பல. அம்மா நீதான் என்னோட கணவரை நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு நான் அம்மாட்ட முழுமையா சொல்லிட்டு 3 மணி எழுந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன். 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அந்த டைமிங்ல மட்டும்தான் வழிபாடு பண்ணேன். அம்மாட்ட சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி என் கணவர் வந்து டாக்டரே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியும் முடியலன்னு சொல்றாங்க, நீங்க தான்மா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வந்து அம்மா தான் வந்து என் கணவரை வந்து நல்லபடியா குணப்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். என் கணவரை வந்து உடல்நலி சரி பண்ணி கொடுத்ததுக்கு என்னோட அம்மா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இன்னைக்கு நான் இருக்கேன்னா சந்தோஷமா இருக்கு, அம்மா தான் காரணம் முழுமையா. அதனால அம்மா எப்பயுமே நம்ம கூடவே இருப்பாங்க. வழிபாடு பண்ணணும். எப்பயுமே அம்மா சொன்னதை நம்ம முறைப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும். வழிபாடு பண்ணணும். என்னோட வாழ்க்கையில அனுபவத்துல வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அம்மா சொல்றது என்னன்னா, சக்தி கவசம் பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, திஷ்டி எடுங்க, தொண்டு செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க, இதெல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். கடந்த 2 ஆண்டுகளா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். அம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால பக்தியோட சந்தோஷமா எனக்கு அம்மா நிறைய ரூபத்துல காட்சி அளிச்சிருக்காங்க. சிறு சிறு தொண்டு செஞ்சதுக்கே அம்மா இவ்வளவு காட்சி கொடுத்திருக்காங்கன்னு நான் ஒரு தடவையும் நினைச்சு நான் ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்கேன். இப்ப கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குழந்தை வந்து முதல் குழந்தை வந்து கொஞ்ச நாள் குழந்தையே இல்லை எனக்கு. அப்ப வந்து அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன், அம்மா நீங்க தான் எனக்கு வந்து குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு நாளா இல்லாத அந்த குழந்தை நான் அம்மாட்ட வேண்டிக்கிட்டு அந்த மந்த்தே வந்து எனக்கு குழந்தை இருந்துச்சு. அப்ப அதுவும் எனக்கு பெரிய இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். பாத்தீங்கன்னா அந்த மந்த்லயே வந்து எனக்கு குழந்தை இருந்தது. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. 2வது ஒரு குழந்தை அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தது. 2வது ஒரு குழந்தை வந்து நான் வழிபாடு பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். 2வது தற்செயலா 2வது ஒரு குழந்தை எனக்கு இருந்தது. அதுக்கும் அம்மா நான் கூடயே துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து கார்ல போயிட்டே இருந்தாங்க. கார்ல போயிட்டே இருக்கும்போது வெள்ளையாடி உடுத்தி கொண்டு அதுல ஒரு விரையில அசைத்து இதே மாதிரி வந்து காட்சி தந்தாங்க. எப்போ மௌனமா சொன்னாங்க. எல்லா தடவையும் அம்மா வந்து மௌனமா சொல்லல, அந்த டைமிங் மட்டும் மௌனமா சொன்னாங்க. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல் அசைத்து மௌனமான முறையில எனக்கு வந்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க. 3 தடவை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க அம்மா. இது எல்லாமே அம்மா வந்து எனக்கு என் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்திட்டே இருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷம் தான் சக்தி எனக்கு எப்பயுமே. அதனால எப்பயுமே எல்லா சக்திகளுமே எல்லா பெண்களுக்குமே அம்மா எப்பயுமே ஏதோ எந்த ரூபத்திலேயாவது நம்மளுக்கு வந்து அம்மா கூட இருப்பாங்க. ஓம் சக்தி ரேவதி சக்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அம்மாவாலதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரம் கேட்கறதுக்கு முன்னாடியே வரம் கொடுக்குற தெய்வம் நம்ம பங்காரம்மான்னு உங்க அனுபவம் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அம்மா நீங்க தான் எனக்கு குழந்தையா இருக்கணும்னு அம்மாட்ட கேட்டு குழந்தை வரமும் அடைஞ்சிருக்கிறீங்க. அது மாதிரி வரப்போற ஆபத்தை அம்மா உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி எச்சரிக்கை கொடுத்து எப்படி வாழணும் அப்படிங்கறதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தெய்வத்தால உங்க வாழ்க்கையில நீங்க பாதுகாப்பாவும் நிம்மதியாவும் இருக்கீங்க. கண்டிப்பா பங்காரம்மாவாலதான் நான் உயர்ந்திருக்கிறேன்னு அழகா சொன்னீங்க சக்தி. வந்து உங்க அனுபவத்தை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சக்தி. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் ஈரோட்டை சேர்ந்த சக்தி தனுஷ்மதி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். தனுஷ்மதி சக்தி, நீங்க பேசலாமா? ஓம் சக்தி.